வணக்கங்க. இங்கே பாருங்கள், முல்லைப்பூ செடியில் வந்து நம்ம அதிக கிளைகள் வரத்துக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே முன்னாடி இந்த இடத்த கிள்ளி விட்டேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து நமக்கு வந்து 2 கிளைகள் வருது. அதோட இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கையிலே கிள்ளி விட்டாங்களே நமக்கு வந்து அடர்த்தியாலும் கொடி ஓடாது. கொடி ஓடாமல் செடியை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கொடி ஓடுது பார்த்தீங்களா, இது கொடியாக போகும். நம்ம எங்கே ஏற்றி விட்றது, மாடி ஃபுல்லாக செடி வச்சுருக்கோம்ல, அதனால இது செடியாகவே நமக்கு பூக்கட்டும்னு நினச்சோம்னா இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுலாம். இது வேஸ்ட்டு தான். இந்த இதை கூட நான் நட்டு வச்சா எனக்கு பதியம் விழுகும். இன்னும் மழை பெய்யுது பார்த்தீங்களா, இது கூட வேஸ்ட் ஆக்காமல் நம்ம அப்படியே ஒரு செடியில் வந்து இப்படி நட்டு விட்றோம்னா நமக்கு பதியம் விடும். இப்படி தான் நான் பதியம் வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த வேஸ்ட்டை கூட தூக்கி போட மாட்டேன். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால டக்குன்னு கிடைக்கும். இந்த இடத்த கிள்ளி விட்டுறணும். இப்போ கீழே வந்து நமக்கு பதியம் கிடைக்கும் பாருங்கள்.